இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? சரவணா டிகோட்ஸ் நிறைய பேருக்கு எதிர்த்து அவங்களோட சேனல்ல பார்க்கலாம். அது சரியா அக்டோபர் 22, 2025 சவுத் கொரியாவில் இருக்கிற யூஷோ அப்படிங்கிற சிட்டி. அன்றைய நாள் நேரம் மதியம் 12:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அமைதியா போயிட்டு இருந்த அந்த மதிய நேரத்துல சடனா லோக்கல் எமர்ஜென்சி நம்பரான 119க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி கேட்டப்ப எதிர்முனையில யங் அப்படிங்கிற ஒரு லேடி ரொம்பவே பதட்டமான ஒரு குரல்ல, என்னோட குழந்தை சரியா மூச்சு விட மாட்டேங்குது, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அட்ரஸை கொடுத்துட்டு காலை கட் பண்றாங்க. இதை கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே கால் வந்த அந்த வீட்டுக்கு பாராமெடிக்ஸ் டீம் உடனடியா போறாங்க. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 4 மாசமே ஆன ஹேடன் அப்படிங்கிற ஒரு பச்சிலம் குழந்தை எந்தவித அசைவுமே இல்லாம மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகி உடனடியா ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. எஸ்டிஐ, இங்க ஹேடன் அப்படின்னு நான் சொல்றது அந்த குழந்தையுடைய உண்மையான பெயர் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவான கேஸ் அப்படிங்கறதால மீடியா மற்றும் ஆர்டிகல்ஸ்ல ஹேடன் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நானுமே இந்த வீடியோ முழுக்கவே அந்த கவர் நேம் தான் யூஸ் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, இது ஒரு சின்ன குழந்தை சம்பந்தப்பட்ட கேஸ் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு சோர்ஸ்லயும், அதாவது பல ஆர்டிகல்ஸ்ல ஒரு விதமா இந்த கேஸை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நான் மோஸ்ட்லி எல்லா டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணி அதை ஒரு ப்ராப்பரான டைம் ஃப்ரேம்ல கொண்டு வந்து தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கேஸை போட சொல்லி நம்மளுடைய நிறைய எஸ்டிஐ நம்மளுடைய வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண ஆரம்பிச்ச பாராமெடிக்ஸ் டீம் அந்த 4 மாச குழந்தையான ஹேடன் ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறத நோட் பண்றாங்க. சோ கொஞ்சம் கூட டிலே பண்ணாம இமீடியட்டா ஹேடனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி பக்கத்துல இருக்கிற ஒரு லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. பட் அங்க ஹேடனுடைய கண்டிஷனை செக் பண்ண டாக்டர்ஸ் குழந்தையுடைய நிலைமை ரொம்பவே கிரிட்டிக்கலா இருக்கு, சோ ஹேடனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு தேவையான அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் இந்த ஹாஸ்பிட்டல் இல்ல, உடனடியா பக்கத்துல இருக்கிற வேற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மறுபடியும் ஹேடனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தின பாராமெடிக்ஸ் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலை நோக்கி வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. பட் இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த முறை ஹேடனுடைய அம்மாவுக்கு பதிலா சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீஸில் இருக்கிற ஒரு ஆபீசர் தான் ஹேடன் கூட அந்த ஆம்புலன்ஸ்ல போறாங்க. ஏன் ப்ரோ திடீர்னு என்னாச்சு? உயிருக்கு போராடுற அந்த குழந்தையுடைய அம்மா எங்க? வெறும் 4 மாச குழந்தைய அம்மா இல்லாம அவங்க எப்படி தனியா கூட்டிட்டு போக முடியும்? ஒருவேளை தன்னுடைய குழந்தைக்கு உடம்பு முடியாத சோகத்துல அவங்களுக்கும் உடம்பு முடியாம போயிருச்சா? அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஸ்டே. பட் அவங்க வராததுக்கு காரணம் அது கிடையாது. அப்ப பெத்த குழந்தைய தனியா விடுற அளவுக்கு அவங்களுக்கு வேற என்ன காரணம் இருக்க போகுது அப்படின்னு கூட உங்களுக்கு பலவிதமான சந்தேகம் வரலாம். ஆல்சோ அந்த 4 மாச குழந்தை எதனால இப்படி ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கு? அந்த அளவுக்கு அந்த பிஞ்சு குழந்தையுடைய உடம்புல அப்படி என்ன பிரச்சனை? இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த சவுத் கொரியா மக்களையுமே உலுக்கி எடுத்த ஒரு மிகப்பெரிய சென்சிட்டிவான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கவுஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆன உடனே அங்க ஹேடனை செக் பண்ண டாக்டர்ஸ் அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போனாங்க. பிகாஸ் ஹேடனுக்கு பல உள் உறுப்புகள் கடுமையா காயமாகி சிவியரான இன்டர்னல் ப்ளீடிங்ஸ் இருந்திருக்கு. அண்ட் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது மூளையில அதிகப்படியான ரத்த கசிவும், எக்ஸ்ரே ரிப்போர்ட்ல உடம்பு முழுக்க பல பிராக்சர்ஸ் இருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து 4 நாட்கள் போராடி 2 மேஜர் சர்ஜரி பண்ணியுமே துரதிர்ஷ்டவசமா ஹேடனை டாக்டர்ஸால காப்பாற்ற முடியாம போகுது. அட்டாப்சி ரிப்போர்ட்லயும் சிவியரான ப்ளீடிங் மற்றும் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அண்ட் ஹேடன் இறந்த விஷயமும் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் அங்கிருந்த டாக்டர்ஸ் கிட்டையும் சைல்டு ப்ரொடெக்ஷன் சர்வீஸ் ஆபீசர்ஸ் கிட்டையும் பேசிட்டு அடுத்ததா 119க்கு கால் பண்ண ஹேடனுடைய அம்மா யாங்க தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது ஹேடன் 2வது ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஹேடனுடைய அம்மா யாங் ஹேடன்
ஹேடன் கூட அன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல வரல அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணம் பாராமெடிக்ஸ் டீமுடைய சந்தேகமும் ஃபர்ஸ்ட் போன அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த அந்த டாக்டர்ஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்ஸும் தான். ஆமா எஸ்டிஏ, பாராமெடிக்ஸ் டீம் யாங்குடைய வீட்டுக்கு போய் ஹேடனை பார்த்த அந்த முதல் நிமிஷமே அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இது நார்மலான ஒரு எமர்ஜென்சி கேஸ் இல்ல அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஹேடனுடைய உடம்பு முழுக்கவே ஏகப்பட்ட சிராய்ப்பு காயங்கள் இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஹேடனுடைய தலையில, கன்னங்கள்ல, கைகள்ல, கால்கள்ல அப்படின்னு பல காயங்கள் இருந்திருக்கு. ஆனா அந்த காயங்கள் எல்லாமே ஒரே நேரத்துல ஏற்பட்ட காயங்கள் கிடையாது. பிகாஸ் சில காயங்கள் ரீசெண்டா அடிபட்ட மாதிரி நீல நிறத்திலையும், இன்னும் சில காயங்கள் லைட் எல்லோ கலர்ல பல நாட்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட பழைய காயங்கள் மாதிரியும் இருந்திருக்கு. ஸோ இதுல பலமான சந்தேகம் அடிச்ச பாராமெடிக் டீம் யாங் கிட்ட குழந்தைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு யாங், குழந்தைய நான் பாத் டப்ல குளிக்க வச்சுட்டு இருக்கும்போது குழந்தைய எப்படி நான் விட்டுட்டு பக்கத்துல தேவையான சில பொருட்களை எடுக்கிறதுக்காக போனேன். ஆனா நான் அப்படி போன அந்த கேப்ல அதுக்குள்ள குழந்தை தண்ணியில மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு 4 மாச குழந்தைய பாத் டப்ல தனியா தண்ணியில வச்சுட்டு எந்த ஒரு அம்மாவாவது அசால்ட்டா வெளியே போவாங்களா? ஸோ இதை கேட்ட பாராமெடிக்ஸ் டீமுக்கு யாங் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அண்ட் என்னதான் அவங்களுக்கு யாங் சொல்றதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் அப்போதைக்கு ஹேடனை காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்னு நினைச்ச பாராமெடிக் டீம் உடனடியா ஹேடனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் அங்கிருந்த டாக்டர்ஸ் யாங் கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டப்பதான் ரொம்பவே டீட்டெயில்டா நடந்த எல்லா விஷயங்களையுமே ஒண்ணு விடாம சொல்லியிருக்காங்க. அதாவது ஹேடனுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சடனா வாமிட் பண்ணிட்டான். ஸோ அவனை கிளீன் பண்றதுக்காக பாத்ரூம்க்கு கொண்டு போய் டப்ல வச்சுட்டு அவனை நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். பட் அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவன் டப்லயே டாய்லெட் போயிட்டான். அண்ட் அதுல நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி சில திங்ஸ் எடுக்கிறதுக்காக டப்ல அவனை அப்படியே விட்டுட்டு நான் போயிட்டேன். அந்த சின்ன கேப்ல அவன் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான். இதை பார்த்து நான் ரொம்பவே பேனிக் ஆகி சிபிஆர் எல்லாமே ட்ரை பண்ணேன். அந்த டைம்ல தான் நான் கொஞ்சம் ஹார்ஷா அவனை ஹேண்டில் பண்ணிட்டேன். அதனால தான் அவன் மேல சிராய்ப்பு காயங்கள் இருக்கு அப்படின்னு யாங் சொல்லியிருக்காங்க. என்ன உண்மை மாதிரியே இல்லையா? அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனால நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன். ஆனா இன்டென்ஷனலா நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த காயங்களை பார்த்த டாக்டர்ஸ்க்கு அது ஆக்சிடென்ட்ல ஏற்பட்ட காயம் மாதிரி தெரியவே இல்லை. அதே சமயம் ஒரே ஒரு தடவை தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் மாதிரியும் தெரியல. அந்த காயங்களை பார்க்குறப்ப ஏதோ ரிப்பீட்டடா ஹேடனை அவங்க அப்யூஸ் பண்ண மாதிரி தான் அவங்களுக்கு தோணியிருக்கு. ஸோ இம்மீடியட்டா இந்த விஷயத்த போலீஸ் மற்றும் சைல்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஹேடனுடைய கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்கிறதுனால அவனை அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதனால தான் அந்த முறை ஹேடன் கூட ஆம்புலன்ஸ்ல சைல்ட் ப்ரொடெக்ஷன் சர்வீஸ்ல இருந்த ஆபீசர்ஸ் போயிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, ரெண்டாவதா கூட்டிட்டு போன ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸுமே ரொம்பவே கிளியரா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த அளவுக்கான இன்டர்னல் ப்ளீடிங் வெறும் தண்ணியில மூழ்கினதால கண்டிப்பா ஏற்படாது. குழந்தையுடைய உடல் உள்ளுறுப்புகள் கிழிஞ்சு ரத்தம் வர அளவுக்கு எக்ஸ்டர்னலா நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தாதான் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க. எஸ்டிஐ இதுவே ஒரு அடல்ட்டா இருந்தா போலீஸ் சஸ்பெக்ட் யாரு அப்படின்னு பல ஆங்கிள் யோசிக்கணும். பட் இங்க விக்டிம் பிறந்து 4 மாசமே ஆன பச்சை குழந்தை. ஆப்வியஸா அந்த குழந்தை 24/7 அம்மாவுடைய கேர்ல தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஹேடனுடைய அந்த நிலைமைக்கு அவனுடைய அம்மாவான யாங் தான் கண்டிப்பா காரணமா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. பயங்கரமா இருக்கும். கூட யாரும் இல்லைன்னா பட் யாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஆக்சிடென்ட்ல நடந்த ஒரு விஷயம் தான். நான் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணும்போது தான் அந்த காயங்கள் ஏற்பட்டுச்சு, நான் வேற எதுவுமே பண்ணல அப்படின்னு திரும்ப சொல்லியிருக்கா. இதுக்கப்புறமா ஹேடனுடைய அப்பாவான சியோவை போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவருடைய வீட்டில இருந்து ஒரு கேமரா ஃபுட்டேஜை போலீஸ் கிட்ட அவர் கொடுக்குறாரு. ஆனா அதுல ஹேடன் ஒரு 8 நாளைக்கு முன்னாடி, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 8 நாளைக்கு முன்னாடி பெட்டில் இருந்து அப்படியே ரோல் ஆகி உருண்டு கீழே விழுகிற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜை கொடுத்திருக்காரு. இப்ப அந்த வீடியோவை போலீஸ் கிட்ட கொடுத்தவரு இப்படி 8 நாளைக்கு முன்னாடி பெட்ல இருந்து ரோல் ஆகி கீழே விழுந்ததுனால தான் குழந்தையுடைய மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு உடம்புலையும் பிராக்சர் ஆயிருக்கும் அப்படின்னும், அண்ட் உடம்புல இருக்கிற மற்ற காயங்கள் எல்லாமே அப்பப்ப நடந்த சின்ன ஆக்சிடென்ட்ஸ்னால ஏற்பட்டது அப்படின்னும், என்னோட ஒய்ஃப் இதுல எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னும் அவன் சொல்லியிருக்கான். ஆனா அது மட்டும் இல்ல எஸ்டிஐ, ஃபர்ஸ்ட் நடந்த விசாரணையில குழந்தைய தனியா டப்ல விட்டுட்டு போனதா சொல்லிட்டு அது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொன்ன யாங் போக போக
அவளுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது நான் டப்புடைய பக்கத்திலேயே தான் இருந்தேன், ஆனா எனக்கே தெரியாம நான் சடனா ஜோன் அவுட் ஆயிட்டேன் அப்படின்னா ஏதோ வேற ஏதோ யோசனையில போயிட்டேன், நான் வேணும்னே அதை பண்ணல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. இது போலீஸ்க்கு அவ மேல இருந்த சந்தேகத்தை இன்னுமே பல மடங்கு அதிகமாக்குச்சு. ஸோ மேபி அந்த வீட்டுடைய சிசிடிவி ஃபுட்டேஜை இனிமே டீப்பா செக் பண்ணா யாங்குக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச போலீஸ் அவங்களுடைய முழு கவனத்தையும் அந்த வீட்டுடைய செக்யூரிட்டி கேமராஸ் மேல திருப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரைமரி பெட்ரூம் மற்றும் பேபி ரூம்ல இருந்த 2 கேமராஸ்ல இருந்தும் கிட்டத்தட்ட கடைசி 2 வாரத்துடைய ஃபுட்டேஜ், அதாவது 4800 கிளிப்ஸை போலீஸ் சீஸ் பண்றாங்க. அப்படி சீஸ் பண்ணப்பட்ட வீடியோஸை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்ச போலீஸ் அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே போக ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அவங்க பார்த்த முதல் வீடியோலயே யாங் ஹேடனுடைய காலை அப்படியே பிடிச்சு தலைகீழ தொங்க விட்டு கொடூரமா உலுக்கியிருக்கா. இன்னொரு வீடியோல யாங் பெட்ல படுத்திருந்த ஹேடனுடைய முகத்துல அவளுடைய காலை வச்சு அழுத்தி மிதிக்கிற மாதிரியான ஒரு காட்சி இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஹேடனை ஒரு பொம்மை மாதிரி உழுக்கிறது, அங்கேயும் இங்கேயும் தூக்கி போடுறது, தலைகீழா தொங்க விடுறது அப்படின்னு ரொம்பவே மோசமா அபியூஸ் பண்ணியிருக்கா. இது எல்லாத்துக்குமே மேல ஒரு தடவை அந்த 4 மாச பச்சை குழந்தை அழுகும்போது அந்த குழந்தையுடைய முகத்துல தலகாணியை வச்சு அமுக்கி, நீ செத்துரு, எனக்கு உன்ன மாதிரி ஒரு குழந்தை தேவையே இல்லை, நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டே அந்த சின்ன குழந்தைய சித்திரவதை பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரே வாரத்துல 19 முறைக்கும் மேல ஹேடனை ரொம்பவே கொடூரமா அசால்ட் பண்ணியிருக்கா அந்த ராட்சசி. எப்படி ஒரு தாயால தான் 10 மாசம் சுமந்து பெற்ற ஒரு குழந்தைய இப்படி பண்ண முடியுது அப்படின்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. பிறந்து 4 மாசம் மட்டுமே ஆன அந்த குழந்தை வாய் கூட பேச முடியாம, யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாம, தனக்கு என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாம வழியில எவ்வளவு துடிச்சிருக்கும். ஒரு பேரண்டா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் இப்படி ஹேடன் தினம் சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு இருந்த அதே நேரத்துல தான் சம்பவம் நடந்த அக்டோபர் 22 அன்னைக்கு காலையில ஒரு 10:40 மணிக்கு ஹேடன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அங்க வந்த யாங் ஹேடனை தூக்கிட்டு பாத்ரூம்குள்ள போயிருக்கா. ஆனா அப்படி போன கொஞ்ச நேரத்திலேயே பாத்ரூம்ல இருந்து ரொம்பவே கனமான சத்தம், பெரிய சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்படி திரும்ப கேட்ட அந்த சத்தம் கூடவே ஹேடன் தொடர்ந்து வேகமா அழுகிற சத்தமும் யாங் கோவத்துல கத்துற சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா பாத்ரூம்ல கேமரா இல்லாததுனால உள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சரியா தெரியல. பட் வெளியில இருந்த கேமராவால பாத்ரூம்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு வீடியோவா ரெக்கார்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் பாத்ரூம்குள்ள நடக்கிற விஷயங்களை ஆடியோவா ரொம்பவே கிளியரா ரெக்கார்ட் பண்ணிருக்கு. இப்படி ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்த அந்த அழுகை சத்தமும் அடி விழுகிற மாதிரியான அந்த பெரிய சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. ஆனா அடுத்த சில நிமிடங்கள்லயே அப்படி கேட்டுட்டு இருந்த அந்த கொஞ்ச நஞ்ச சத்தமும் அடங்கி அந்த இடமே மயான அமைதியா மாறுது. அண்ட் இதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதை அடுத்து யாங் மற்றும் அவனுடைய ஹஸ்பண்டான சியோ இவங்க 2 பேர் மேலேயுமே கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. என்ன ப்ரோ, யாங் தானே எல்லாத்துக்கும் காரணம், அப்புறம் ஏன் அவங்களுடைய ஹஸ்பண்டான சியோ மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கதான் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு. என்னதான் அப்பாவான சியோ டைரக்டா தன்னுடைய குழந்தைய பிசிக்கலா அடிச்ச மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்லாம இருந்தாலும் இவன் தன்னுடைய மனைவி இப்படி ஒரு கொடூரமான அபியூஸ் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுமே அதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம தன்னுடைய சொந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்த குற்றத்திற்காக தான் அவனையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அவன் மட்டும் அப்பவே அவனுடைய ஒய்ஃபை தடுத்து ஆக்ஷன் எடுத்திருந்தான் அப்படின்னா மேபி இந்நேரம் அந்த பிஞ்சு குழந்தை உயிரோடு இருந்திருக்கும். இது எல்லாத்தையுமே விட ஒரு கேவலமான விஷயம் என்ன தெரியுமா, தன்னுடைய 4 மாச குழந்தை சீரியஸான கண்டிஷன்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவன் செக்ஸ் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணி அவங்க கூட சேர்ந்து கூத்தடிச்சுட்டு வீட்டுல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சில சோர்சஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. எஸ்டிஐ பெத்த குழந்தைய சித்திரவதை பண்ண அந்த தாயை விட அதை தடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு வேற ஒரு உலகத்தில் இருந்த அந்த தகப்பன் செஞ்சது அதை விட பெரிய துரோகம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? பிகாஸ் ஒரு குழந்தைய பாதுகாக்கிறது அப்படிங்கிறது ஒரு அப்பாவுடைய கடமை அப்படின்னு நீங்க நம்பினா மட்டும் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் இப்ப இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க. எத்தனை பேர் அந்த பிஞ்சு குழந்தையுடைய பக்கத்துல நிக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்ப கோர்ட்ல ட்ரையலுக்கு வந்த இந்த கேஸ்ல யாங் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நான் ஹேடனை அடிச்சது பாத்ரூம்ல
அவனை தனியா விட்டுட்டு போனது எல்லாமே உண்மைதான். ஆனா அவனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் அதை பண்ணல, என்னுடைய போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா அது மட்டும் இல்ல, நான் பண்ணது தப்பு தான், அந்த தப்பை நான் உணர்ந்துட்டேன், தயவு செஞ்சு எனக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு கோர்ட்ல கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கா. பட் ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து இது சாதாரணமான அபியூஸ் கிடையாது, இது எக்ஸ்ட்ரீமான ஒரு க்ரூவல்ட்டி. அட்டாப்சி பண்ண டாக்டர்ஸே அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு ஃப்ராக்சர், உடல் உள்ளுறுப்புகளுக்குள்ள இன்டர்னல் ப்ளீடிங்ஸ் மற்றும் ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆன ஒரு 4 மாச குழந்தைய பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த குழந்தை இவ்வளவு வேதனை எல்லாத்தையுமே தாங்கிட்டு 4 மாசம் உயிரோடு இருந்ததே ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ சப்மிட் பண்ணப்பட்ட வீடியோ ஆதாரங்களை மனசுல வச்சு யாங்குக்கு ஆயுள் தண்டனையும் அதுக்கு உடந்தையா இருந்த அவருடைய கணவரான சியோக்கு 10 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க சப்மிட் பண்ண வீடியோல இருக்கிற ஆடியோவை என்னால கேட்கவே முடியல, அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு, என்னால அந்த கொடுமைகளை விவரிச்சு எப்படி எழுதுறது அப்படின்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த இன்சிடென்ட்டை பத்தி ஒரு டிவி சேனல்ல ஒரு எபிசோட ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. அதுல அந்த ரியல் ஃபூட்டேஜையும் ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே வைரல் ஆகி நாடு முழுக்கவே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதெல்லாம் பார்க்க விரும்பலப்பா. அந்த 4 மாச குழந்தையுடைய இந்த நிலைமைக்கு தன்னுடைய போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் தான், அதாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய டிப்ரெஷன் தான் காரணம் அப்படின்னு யாங் சொல்லியிருக்கா. கண்டிப்பா இதை ஒரு சாக்கா வச்சு அவ செஞ்ச அந்த கொடூரமான தப்பை நம்ம எந்த ஒரு விதத்திலையுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பட் எஸ்டிஐ அதே நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிற அந்த உண்மையான பிரச்சனையை நம்ம சாதாரணமாகவும் கடந்து போயிடவும் முடியாது. அது என்ன ப்ரோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு தாயுடைய உடம்புல ஏற்படுற அதீத ஹார்மோன் சேஞ்சஸ், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களால சரியா தூங்க முடியாது, தொடர்ச்சியான தூக்கமின்மை, ஆல்சோ குழந்தைய சரியா பார்த்துக்கணும், ஒரு உயிரை பாதுகாக்கணும் அப்படிங்கிற புது பொறுப்பு, இது எல்லாமே சேர்ந்து அவங்கள ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு போகும். அதுக்கு பேரு தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். இது பெண்கள் வேணும் அப்படின்னே வரவழைக்கிறது கிடையாது, அது நேச்சுரலா நடக்கிற ஒரு பயாலஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரகிள். சரி ஓகே ப்ரோ, இந்த போஸ்ட் பிரெக்னன்சி ப்ராப்ளமை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் அக்செப்டன்ஸ். தனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, தான் அதீத ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அப்படின்னு அந்த தாய் உணர்ந்து தயங்காம வெளிப்படையா ஹெல்ப் கேட்கணும். ரெண்டாவது ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நம்மளுடைய உடம்பு சரியில்லை அப்படின்னா எப்படி டாக்டர்ஸ் கிட்ட போறோமோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த்துக்குமே ப்ராப்பரான கவுன்சிலிங் மற்றும் தெரப்பி எடுத்துக்கிறதுக்கு தயங்கவே கூடாது. ஆனா இது எல்லாத்தையுமே விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்வு இருக்கு எஸ்டிஐ, அதுதான் ஃபேமிலி சப்போர்ட், குறிப்பா கணவனுடைய சப்போர்ட். ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீ தான் அம்மா, நீ தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படின்னு மொத்த பாரத்தையுமே மனைவி மேல, அந்த பெண்கள் மேல மட்டும் இறக்கி வைக்காம ஒரு கணவனா அந்த பொறுப்புகளை சரிபாதியா ஷேர் பண்ணிக்கணும். அவங்களுக்கு தேவையான அன்இன்டரப்டட் தூக்கம், அவங்களுக்கு தேவையான ரெஸ்ட் மற்றும் எமோஷனல் சப்போர்ட்டை அந்த குடும்பம் கட்டாயமா அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த கேஸில் இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது மட்டும் ஒரு தாயுடைய கடமை கிடையாது. அப்படி பெத்தெடுக்கிற அந்த தாயை எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாம பத்திரமா பார்த்துக்கிறதும் அந்த கணவனுக்கும் குடும்பத்துக்கும் உண்டான ஒரு கடமை. மென்டல் ஹெல்த் இஷ்யூவை தயவு செஞ்சு சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. உங்களுடைய வீட்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது மாற்றம் இருக்கு, இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களை எந்த விதத்திலையும் நீங்க ஜட்ஜ் பண்ணாம அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருங்க. ஸோ மை டியர் எஸ்டிஐ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற தாய்மார்கள், உங்களுடைய போஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல நீங்க எந்த மாதிரியான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணீங்க, ஆனா அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வெளியே வந்தீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட அந்த ஒரு கமெண்ட் இப்ப அதே ஃபேஸ்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற இன்னொரு தாய்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையோ இல்ல ஒரு அவேர்னஸையோ கண்டிப்பா கொடுக்கலாம். ஆல்சோ உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய். பயங்கரமா இருந்துச்சு, கேட்கும் போதே கஷ்டமா இருக்கு நம்மளுக்கு. இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இங்க தமிழ்நாட்டிலயுமே ஏதோ ஒரு பொண்ணு ஏதோ ஒரு குழந்தைய கொண்டுருச்சு, இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் நியூஸ்லாம் வந்துச்சு. இது ரொம்ப பெரிய இஷ்யூ தான். ஆனா அது அதை பெருசா எடுத்துக்கிறதுல அது, அதாவது போகும் ஃபேமிலி சப்போர்ட், பெரிய ஃபேமிலின்னா அந்த ப்ரெஷர் இருக்காது அவங்களுக்கு. இப்போ சில பேர் வந்து இந்த லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, வெறும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ அந்த அவங்களுக்கு வீட்டில் அவங்க மட்டும்தான் இருக்கும்போது
அந்த மாதிரி அவங்க தான் மாட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த டிப்ரெஷன்லயே மாட்டி பயங்கர இதாயிடுறாங்க. ஆனா இந்த இவங்க சொன்ன அந்த இது வந்து உண்மையிலேயே அது டிப்ரெஷனையும் தாண்டி, ஏன்னா 4 மாசம்ங்கிறது எவ்வளவு நாள் அவங்க ஹஸ்பண்ட் மேல உள்ள கோவம் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே அவரும் ஒண்ணுமே கண்டுக்கல. அதான் அவங்க 2 பேரோட இதுவுமே அப்படி இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. அது அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவரு வந்து பொண்டாட்டி மேலையும் இதுவும் கண்டுக்கிறது இல்ல. அவங்க குழந்தை கீழே விழுந்திருக்கு, அத போய் ஹாஸ்பிட்டல்ல பார்ப்போம், அந்த இது கூட இல்ல. இது எங்க போய் இப்படி இருக்காங்க, ரொம்ப மோசமா இருக்கு இது. ஆனா இந்த டிப்ரெஷன் உண்மைதான், அது எல்லாருக்குமே வரும். எனக்குமே அந்த மாதிரிலாம் வந்து அது வந்து கொஞ்சம் கூட ஆளு இருக்கணும். அவங்க கொஞ்சம் நல்லா தூங்குனாலே அவங்களுக்கு அந்த பாதி பிரச்சனை இருக்காது. ஒரு ஆளு இருந்தாலே அவங்களுக்கு குழந்தை அந்த டைம்ல தான் பயங்கரமா அழுவும். அதுவும் நைட் டைம் தான் தூங்காது அவ்வளவு சீக்கிரத்துல. அந்த பிரச்சனை எல்லாம் வரும் ஆட்டோமேட்டிக்கா. அது இப்போ நிறைய பேர் எதாவது சொல்றல, வீட்டுல அவங்கதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கும் போது நைட்டு தூங்காம திரும்பி காலையிலயும் அவங்க வேலை பார்க்கணும்னா அது இன்னும் டிப்ரெஷன் தான் செய்யும். இதுல அவங்க அந்த மாமியார் அவங்களாம் நாங்களாம் குழந்தை பெற்றுக்கல, நாங்களாம் வளர்க்கல, அந்த மாதிரி டைலாக் எல்லாம் இன்னமும் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது ரொம்ப மோசமாயிட்டு போகுது இப்ப அந்த டிப்ரெஷன்லாம். இப்போ இருக்கிற ஜெனரேஷன் இதை புரிஞ்சுக்கணும். ஆனா இருக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா இது ரொம்ப டூ மச்சா இருந்துச்சு. அது சொல்ல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, அப்படி இருக்கு. இதுல வீடியோலாம் பார்த்தோன்னா அவ்வளவுதான், ஐயோ அந்த வீடியோலாம் வேண்டாம், பார்க்கணும் கூட தோண மாட்டேங்குது. அது நினைச்சாலே பயமா இருக்கு. அப்பா அம்மா அவங்களோடதுனால ஹஸ்பண்டோடது கண்டிப்பா வேணும். ஐயோ நல்ல வேலை எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் போல இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும்